இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருச்சபையானது பெந்தேகோஸ்தே விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். அதுபோன்று திருச்சபை தனது பிறப்பு விழாவை இன்றைக்கு சிறப்பிக்கின்றது. ஆனால் இந்த பிறப்பு விழா என்பது கேக்கு வெட்டியோ அல்லது பலூன்களை பறக்க விட்டோ நாம் கொண்டாடலை. மாறாக இந்த பிறப்பு விழா என்பது தூய ஆவியானுடைய உடனிருப்போடு அக்கினி சாட்சியாக, அதாவது தூய ஆவி நெருப்பு வடிவில் இறங்கி அந்த மனிதர்கள் மீது இறங்கி, அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி, அங்கே கூடியிருந்த அனைவர் மீதும் இறங்கி திருச்சபை என்பதை உணரச் செய்த ஒரு நாள். ஒரு குடும்பம், நாம் அனைவரும் ஒரு குடும்பம், ஒரே கடவுளை சார்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. ஆகவே பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகின்ற பொழுது தூய ஆவியானவர் மனிதர்கள் மீது இறங்கி வந்த ஒரு நிலை. இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாகவே சொன்னார், நான் முன்பு செல்கின்றேன், உங்களுக்கு நான் தூய ஆவியானவரை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களோடு இறுதி வரை இருப்பார் என்ற கொடுத்த வாக்குறுதி இன்று இந்த நாள் நிறைவேறுகிறது. ஆக இந்த தூய ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது மட்டுமே இறங்கினாரா, அல்லது இந்த அப்போஸ்தலர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது இதில் மீன் பிடிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள், அதுபோன்று வரி வசூல் செய்யக்கூடியவர்கள், இன்னும் பலவித போராட்ட குழுக்களில் இருந்தவர்கள், இன்னும் பல்வேறுபட்ட பணிகளை செய்த மக்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கி இருக்கின்றார். அதுபோன்று எருசலேம் நகரிலே பல நாடுகளிலிருந்து ஒன்று சேர்ந்து விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற அந்த மக்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதில் நாம் ஒன்றை புரிந்து கொள்கின்றோம். மனிதர்கள் வெவ்வேறு இடத்தை சார்ந்திருந்தாலும், வெவ்வேறு இனத்தை சார்ந்திருந்தாலும், அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் பாலமாக தூய ஆவியானவர் இருக்கின்றார். அதுபோன்றுதான் இந்த தூய ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தின் மீதும் இறங்குகின்றார். ஆக இந்த தூய ஆவியானவர் இறங்குவதற்கு முன்பாக சீடர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, தூய ஆவியானவர் இறங்கிய பின்பு அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று பார்த்தோம் என்றால், தூய ஆவியானவர் இறங்குவதற்கு முன்பாக பயம் அவர்களை ஆட்கொண்டது. பயத்திலே விழிப்பிதுங்கி அறையிலே அடையுண்டு இருந்தார்கள். எதை கண்டாலும் பயம், யாரை கண்டாலும் பயம், என்ன செய்வது என்று அறியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் தூய ஆவியானவர் இறங்கிய உடனே நம்பிக்கையோடு புறப்படுகின்றார்கள். இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார்கள், தைரியத்துடன் போதிக்கின்றார்கள். எவரை பற்றிய பயமும் யாரை பற்றிய கலக்கமும் இல்லை, நாங்கள் உண்மையை உரைக்கின்றோம் என்பதுதான் அவர்கள் நிலைப்பாடாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்த பின்பும் தூய ஆவியானவர் எங்கே நிலை கொள்கின்றார் என்றால், நம் ஒவ்வொருவர் மீதும், நம்முடைய குடும்பத்தின் மீதும், நம்முடைய சமூகத்தின் மீதும், நம்முடைய திருச்சபையின் மீதும் அவர் குடிகொள்ளுகின்றார். ஆக நம்மிடம் ஆண்டவர் கேட்பது என்ன? உங்கள் பயத்திலிருந்து விலகி வாருங்கள். ஏனென்றால் பயம் என்பது இன்று அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பயத்தை நாம் எவ்வாறெல்லாம் கண்டறியலாம்? குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால், பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகளுக்கு தங்களுடைய இருப்பை பற்றிய கவலை. என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த வாழ்வை நாம் கடந்து செல்லப் போகிறோம், குடும்பத்தை சீராக அமைக்க முடியுமா, நன்றாக படிக்க முடியுமா, கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியுமா, வீடு கட்ட முடியுமா, நல்ல குடும்பத்தை அமைக்க முடியுமா, நல்ல மனைவி அமைவாளா, நல்ல கணவன் அமைவானா, நல்ல குழந்தைகள் கடவுள் கொடுப்பாரா, நல்ல வருமானம் கிடைக்குமா என்பது போன்ற பல கவலைகள். அதுபோன்று சகோதர சகோதரிகளிடையே சண்டைகள், பணத்திற்காக, சொத்திற்காக, சுயநலத்திற்காக என்று பல்வேறுபட்ட போராட்டங்கள். அதுபோன்று நம்முடைய கோபமும் பல நேரங்களிலே நம்மிடம் இருக்கின்ற அமைதியை சீர்குலைப்பதும், நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடியதாகவும் பல நேரங்கள் இருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட சூழலிலே தூய ஆவியானவர் நம் மீது இறங்குகின்ற பொழுது, எப்பொழுது இறங்குவார்? நாம் இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது, நம்மோடு இருக்கிறவர்களை அன்பு செய்கின்ற பொழுது, நம்முடைய இதயத்தை நாம் திறந்து அவருக்காக வழிவிடுகின்ற பொழுது,
இறங்குகின்றவர் நமக்கு என்ன கொடுக்கின்றார்? தைரியத்தை கொடுக்கின்றார், போராடும் திறன், அதுபோன்று எந்த சூழலிலும் கடவுளுக்காக உண்மைக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கின்றார். ஆக இதற்கு தேவை என்னவென்றால், அடிப்படையில் நான் கடவுளுக்காக நேரத்தை செலவிட வேண்டும். ஏனென்றால் அங்கு அந்த சீடர்கள் பயமிருந்தாலும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஒன்றாக கூடி சேர்ந்திருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆக சேர்ந்திருப்பது, ஜெபிப்பது, இந்த இரண்டும் முக்கியமான ஒன்றாக தென்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த போராட்ட சோதனைகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆற்றல் நம்மீது நிழலிடும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி பொழுதும் நாம் தூய் ஆவியானவரை அழைக்கலாம். தூய் ஆவியானவரே வாரும், நாங்கள் அன்பு செய்வதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இந்த நாளில் உமக்கு ஏற்றாற்போல் நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுக்கு உறுதுணை புரியும் என்று நாம் அன்றாடம் தேவையின் பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லது நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் நாம் இறைவனை தூய ஆவியானவரை அழைக்கின்ற பொழுது அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக, ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவராக தூய ஆவியானவர் இருக்கின்றார். நாம் பார்த்தோம், பல நாட்டு மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். இவர்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள். ஒருவருக்கு இன்னொரு மொழி புரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மனிதர்களை அவர் மாற்றி நினைக்கவில்லை. ஆனால் தூய ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறாரோ அது அவர்களுக்கு புரிந்தால் போதும் என்று தான் எண்ணுகிறார். ஆக ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ, எந்த சூழல் இருக்கிறானோ, எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறானோ அவன் அப்படியே இருந்து கொள்ளட்டும். ஆனால் இறை செய்தியை எந்த நிலையில் இருந்தாலும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஆசிரியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் உடனிருப்பை நீ பெற வேண்டும் என்பதை அவர் இதன் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே திறந்த மனம் உள்ளம் கொண்டவர்களாக நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமூகத்திலும் சரி, நம்முடைய துறவற குடும்பத்திலும் சரி நாம் வாழ வேண்டும் என்றால் 4 வார்த்தைகள் முக்கியமாக தென்படுகின்றது. 1, நான் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். 2வது, நான் உன்னை மன்னிக்கின்றேன். 3வது, நீங்கள் எனக்கு நல்லது செய்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். 4வது, நான் உன்னை நேசிக்கின்றேன். இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒற்றுமை, குடும்பத்தில் பிளவுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, இதை நாம் நிச்சயமாக தூய ஆவியானவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அன்பை நமக்கு அதிகமாக பொழிகின்றார். ஒளிந்திருந்த சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே புறப்பட்டு செல்லுகின்றார்கள். நாமும் பல்வேறு பிரச்சனைகளால் முடங்கி போயிருக்கின்றோம். ஆண்டவருடைய அந்த அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய இல்லம் இறை இல்லமாக மாறுகின்றது. நம்முடைய இல்லத்திலே நல்ல சிந்தனைகள் எப்பொழுதும் தென்பட்டு கொண்டிருந்தால் அந்த இல்லம் நல்ல சிந்தனைகளின் கூடாரமாக மாறும். நம்முடைய இல்லத்திலே ஜெப ஒலி கேட்டுக்கொண்டிருந்தால் நம்முடைய இல்லம் இறை கூடாரமாக மாறும். நம்முடைய இல்லத்திலே சேர்ந்து ஒற்றுமையாக நம்முடைய உணவுகளை பகிர்ந்து மகிழ்ந்திருந்தால் அந்த இல்லம் இறை மகிழ்ச்சி நிறைந்த இல்லமாக மாறும். ஆக நம்முடைய இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்மை பொறுத்து தான் இருக்கிறதே ஒழிய அது மற்றவர்களை பொறுத்து இல்லை என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த விழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பிய அந்த தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும், உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக வீற்றிருக்க ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக